இன்னைக்கு உயிரோட இருப்பாரான்னு தெரியாது. ஆனா அவர் விதைத்த விதை எங்களுக்குள்ளாக வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் ஒரு டூருக்கு கூட்டு போப்பாரு. எங்க கூட்டு போப்பாரு? வண்டி ரெடியா இருக்கு. அந்த வண்டியில எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீங்க? டூர்னா சூப்பர்ல, டூர்னா அது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல. நிச்சயமாக சந்தோஷம் கொடுவீர்கள். இந்த நாளின் செய்தி இறுதியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இந்த பயணத்தை இனிதான பயணமாக மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க யோபுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக நாம் வாசிப்போம். நாம் போகிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக நாம் வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உச்சங்கால் துணைக்கு அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கவனத்தை அங்கு செலுத்தவும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். யோபுடைய வீட்டுக்கு நீங்களும் நானும் ஒரு சுற்றுலா போகிறோம். இதற்காக ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் பேருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க. துன்பம் வேதனை. உங்க பேருக்கு யாராவது அர்த்தம் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் உங்க பிள்ளையை பார்த்து யோபுன்னு வைங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா யோபுனா ஏதோ பரிசுத்தமான பேர் அப்படின்னு நினைச்சு உண்மையிலே பரிசுத்தம் தான், நல்ல மனுஷர் தான். ஆனா இவருடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வேதனை துன்பம். உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா என்னை பார்த்து ஒரு லுக்கு விடுவீங்க. உன் பிள்ளைக்கு அந்த பேர் வைப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இங்க வீட்டை பார்த்து விட்டு நீங்களும் நானும், அதாவது இந்த மனிதனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று உங்களை அழைத்து செல்லும்படியாக ஒரு வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு உட்காருவதற்கு சீட் இருக்குமா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவருக்குரிய சீட்டை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் என்று கவலைப்பட வேண்டாம். 1/2 மணி நேரத்தில் நான் முடித்து விடுவேன் முடிந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் போகிற வழியிலே குறுக்கு நெடுக்குல ஏதாவது பிஸி இல்லாமல் இருந்தால், ஏனென்றால் இன்றைக்கு திருமண நாள் அல்லவா, இன்னைக்கு கல்யாண முகூர்த்தம் அல்லவா, நிறைய பஸ் எல்லாம் வரும் அல்லவா, நாம் சீக்கிரமாக போய்விட்டு வருவது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு வழி தெரிய வேண்டிய கேட்கிறது. நான் இப்பொழுதுதான் இந்த காலங்களிலே அவன் வீட்டிலிருந்து திரும்பி வந்தவனாக இருக்கிறேன். உங்களுக்கு வழி தெரியவில்லை என்று நீங்கள் என்ன வேண்டாம். அவனுடைய வழி எனக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு செலவாகும் என்று கவலைப்பட வேண்டாம். அதற்குரிய எல்லா செலவையும் நானே உங்களுக்காக போட்டுக்கொள்ள ஆயத்தத்தோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானம் சொல்லுங்க. யோபு என்னுடைய வீட்டுக்கு வழியை நான் இந்த காலை நன்றாக அழைத்திருக்க அப்படின்னா நான் எதை பார்த்தனோ அதையே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என்னை பார்த்த பிறகு எனக்குள்ளாக ஏற்பட்ட அதே மாற்றத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து பார்த்து ஆக வேண்டும். அதற்காகத்தான் உங்களை அழைத்துக் கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அதற்கு வர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? அந்த இடத்துக்கு போவதற்கு நீங்கள் ஒரு பைசாவும் செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் கற்பனை சக்தியை என்னிடம் விட்டுவிட்டால் போதும். இந்த கற்பனை வண்டியில நீங்கள் யோபுடைய வீட்டுக்கு போகும் வண்டியில எல்லோரும் என்னோடு சேர்ந்து அமர்ந்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். எல்லோரும் நேரடியாக பயணம் செய்கிறோம். அழகான காட்சிகள் போகும் வழியில நன்றாக இருக்கிறது. நெடுஞ்சாலை சொல்லுகிறது இது யோபுடைய வீட்டுக்கு போகும் வழி என்று சொல்லி, அது கிழக்கு தேசத்து நேராக அது அகலமான வழியிலே இப்பொழுது நாம் போய் கொண்டிருக்கிறோம். இடதுபுறம் பாருங்கள், எவ்வளவு அழகான மலைகள், எவ்வளவு பூக்கள், எல்லாம் அழகாக இருக்கிறது. நாம் போகிறது ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு போகவில்லை. பணக்காரன் கிழக்கு தேசத்திலேயே மிகவும் கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு போகிறோம். எத்தனை பேர் கோடீஸ்வரன் வீட்டுக்கு அங்கே போவதில்லை ஆனந்தம் உள்ளவராக சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக அங்கே நடந்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு போவதற்கு அங்கே சாலை ஓட்டை தேசத்துக்கு செல்லும் வழி இருக்கிற போர்டு இருக்கிறது. அதுபடியாக இருப்பது நம்முடைய கார் சென்று கொண்டிருக்கிறது. கடைசியாக யோபுடைய வீட்டுக்கு
வீட்டுக்கு செல்லும் வழிக்கு நேரம் வந்து விட்டோம். என்னுடைய காரை நிறுத்தி விட்டேன். எல்லாரும் ஒன்றை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தை கவனிக்காமல் நீங்கள் வண்டியை விட்டு இறங்கிவிட்டால், கால் ஒடிந்து விட்டால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. ஏனென்றால் உங்களை சுகபத்திரமாக கொண்டு வந்து சுகபத்திரமாக நான் விட்டு விடுவேன் மனதுக்கத்தின் சபையை என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் நான் சொல்வதை மாத்திரம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று வாக்களிக்கிறேன். ஒரு அங்கேயா சொல்லுங்களேன், உச்சம்தான் அங்கேயா சொல்லுங்களேன். ஆமா, யோபுடைய வீட்டிற்கு இந்த காலவல்ல நீங்கள் நானும் போவதற்கு முன்பதாக ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்களாக இறங்கி போய் அவருடைய வீட்டு காலை முறை அமிழ்த்தி விடாதீர்கள். அமிழ்த்துவதற்கு முன்பதாக பத்தாரை போற்றுவதற்கு பதிலாக அந்த சுவிட்சை போடுவதற்கு முன்பதாக ஒன்றை நீங்கள் தெரிந்துவிட்டு போட வைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கதவை திறக்கும் போது, நீங்கள் கதவை தட்டும் போது ஒரு பெண் வருவார். இந்த பெண் உங்களை அன்போடு ரத்தன கம்பளங்கள் தெரிவித்து அங்கே டீ பாயசம் வடையெல்லாம் வைத்து உங்களுக்கு மாலை அனுபவித்து மேல காலத்தோடு உங்களை வரவேற்பார்கள். எதிர்பார்க்காதீர்கள். அவர் சற்று முன்தான் நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் சாக கொடுத்தவராக, வெறுப்புள்ளவராக, கசப்புள்ளவராக, காயமுள்ளவராக, எல்லாம் இழந்தவராக, கோபத்தோடு வருத்தத்தோடு அவர் உங்கள் முன்பதாக காண நேரிடும். ஆதலால் அவருடன் கண்டிப்பாக பேச்சு கொடுத்து விடாதீர்கள். அவர் என்ன வார்த்தை அவர் வாயிலிருந்து வருவது யாருக்குமே தெரியாது. ஒரு அழியா சொல்லுங்க, எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெண், எல்லா துன்பத்தையும் தன் கணவன் அனுபவிக்க பார்த்த பெண், எல்லா மரியாதையும் இழந்த ஒரு பெண், வீடே மரண கோலத்தில் இருக்கிற அந்த பெண் வெளியே உங்களுக்காக காலை திறக்கும் போது அன்பாக சிரித்து கொண்டு வாங்க மதினி, வாங்க ஐயா என்று சொல்லி உங்களை கூப்பிடுவார் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறார்கள். பேச்சு கூட கொடுத்துருக்காங்க. ஒரு அழியா சொல்லுங்க, இவ்வளவு நேரம் வந்தாச்சு ஐயா எனக்கு பாத்ரூம், அதனால யோகு மனைவிட்ட கேட்டான் பாத்ரூமுக்கு வழியை நான் சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்கிறாங்க. அவன் வாயில என்ன வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு அழியா சொல்லுங்க, சமதாலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யோகுடைய மனைவி அங்கே எல்லாவற்றையும் இழந்து வெறுப்புள்ளவராக இருக்கிறார், கசப்புள்ளவராக இருக்கிறார், காயப்பட்டு இருக்கிறார், வேதனையின் உச்சத்திலே இருக்கிறார். ஆனால் அவள் கதவை திறந்த உடனே உங்களிடம் பேச்சு கொடுக்க மாட்டாள். நீங்களும் அவளிடம் தப்பித்தவரை கூட பேசினார்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். ஆமா, அழுக்கா அங்கே மிகப்பெரிய புயல் அவருடைய வாழ்க்கையை வீசி இருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாக அவள் இறந்திருக்கிறார். மந்தையை இழந்திருக்கிறார், ஆடு மாடத்தை இழந்திருக்கிறார், செல்வத்தை இழந்திருக்கிறார், பிள்ளைகளை இழந்திருக்கிறார், அங்கே தந்தை கணவனுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்தவள் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஒரு அழியா சொல்லுங்களேன். யோபுடைய மனைவிக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தது. ஏதாவது எட்டாத கனியை இழுப்பதற்கு புரட்டியை போடுவீர்கள், அதே போல அவர் இருந்தால் அவளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப கதவடியை திறந்ததும் அவள் உங்களிடம் முகத்தை சிரித்து கொண்டு பார்க்க மாட்டாள். நீங்கள் வருகிறது எதற்கென்று தெரிகிறது. அவள் உங்களை பார்க்காமல் இப்படி என்று சொல்லி அவள் கையை நீட்டுகிறாள் ஒரு குறிப்பிட்ட அறையை நோக்கி. அந்த அறை வேற எந்த அறையும் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் சொல்லிவிட்டு வந்திருக்காள் தன் கணவனை, ஏயா இதுக்கு மேல என்னையா துன்பம் உனக்கு இருக்குது, இன்னுமா நீ கஷ்டப்படணும், இந்த கணவனை நல்லா திட்டிட்டு நீ செத்து போயா, நீ வேதனை படுற என்னால பார்க்க முடியலையே. இப்படி எவ்வளவு ஆடம்பரமாக இருந்த மனுஷன், எவ்வளவு சன்மார்க்கமாக இருந்த மனுஷன், எவ்வளவு நீதிமானாக இருந்த மனுஷன், இப்படி வேதனை பெரிய அந்த கணவனுக்கு கண்ணுல ஒண்ணுமில்ல திட்டிட்டு செத்து போயா என்று சொல்லிவிட்டு இப்பொழுதுதான் அவள் வந்திருக்கிறாள். அவள் உங்கள் முகத்தை கூட பார்த்து சொல்ல மாட்டாள். அவள் நீங்கள் அவளை பார்க்க அந்த நிமிஷத்துல அவள் ஆட்டோமேட்டிக்கா கையை இந்த பக்கம் திருப்பி அங்க போங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க, சமாதானமா சொல்லுங்க. ஆமா, அவளை தொந்தரவு செய்யாமல் அவளை சும்மா விட்டு விடுங்கள். தண்ணி குடிக்க கூட கேட்டு விடாதீர்கள். ஒரு அழியா சொல்லுங்க. ஆமா, கணவன் யோபுவை பார்த்து உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று கணவனையே அப்படி சொன்னவள் என்ன வார்த்தை கூட பார்த்து சொல்லாமல் விட்டு விடுவாள். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே அவள் அவ்வளவு வேதனைகளை
இங்க ஒன்றை நான் உங்களுக்கு இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். யோபுடைய அரை கதவை திறந்த நிமிஷத்திலே அங்கே அழுக்கான அந்த அழுகிய சத்த சதைகளிலிருந்து வடித்ததான இரத்தத்தினாலே நிறைய ஈக்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. துர்நாற்றம் பிடிக்க போகிற இடமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் கைகளில் ஏதாவது கட்சி கொண்டு வந்திருக்கிறால் உங்கள் மூக்கை நீங்கள் கொட்டிக்கொண்டே உள்ளே போக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அங்கே உங்களால் சுவாசிக்க முடியாதபடி நாற்றம் துர்நாற்றம் உள்ள ஒரு இடமாக இருக்க போகிறது. தப்பித்தவரை கூட நார்கள் என்று கதவையோ ஜன்னலையோ திறந்து வைத்து விடாதீர்கள். என்றால் வெளியே இருக்கக்கூடிய ஈக்கள் அந்த இடத்துக்குள்ளாக வந்துவிடும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய துணியை எதையும் நீங்கள் தொட்டு விடாதீர்கள். துணி எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக வடிக்கப்பட்டது போல இருக்கும். ஆனால் அதற்குள்ளாக யோபுடைய அங்கே அவனுடைய அந்த பருக்களிலே இருந்த ரத்தத்தை அவர்கள் துடைத்து அவர்கள் மடித்து வைத்திருக்கிறபடினால எந்த ஒரு துணியும் நீங்கள் தப்பித்தவை கூட எடுத்துக்கிட்டார்கள். உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நாட்டம் உள்ள இடத்துக்குள் தான் ஒரு மனிதன் இருக்கிறான். பாவம் நிறைந்த சாத்தான் சேவால் பாவி படைந்து விழுந்தவனாக இருக்கிறான். அவன் பேர் தான் யோபு. அவன் சாக்குகளை போட்டுக் கொண்டு அங்கே உடல் ஆரோக்கியம் இல்லாதவனாக அடையாளம் தெரியாதவனாக அவனுடைய தலையிலிருந்து கால் வரை பெரிய பெரிய கட்டிகளால் நிரம்பி அதிலிருந்து சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. சில ரத்தம் அங்கே தலையிலிருந்து கண்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. சில பார்ப்பதற்கு கால்கள் எல்லாம் அங்கே யானைக்கால் போன்று இருக்கிறது. அவருடைய முகத்திலே கண்கள் எங்கே இருக்கிறது என்று பார்க்க முடியாதபடி கட்டிகளால் நிரம்பி இருக்கிறது. நாற்றுள்ளவனாக இரு கரையிலே குப்பையிலே அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். தூசியான இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே அந்த சாட்டை போட்டு அவன் தன்னைத்தானே மூடினவனாக இருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிற இடத்திலே அங்கே சீல் வடிந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாதபடி அழைப்பை போக்குவதற்காக அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இரத்தமும் சதையும் கிழிந்து கொண்டு வருகிறது. நல்ல இடத்துக்கு கூட்டு போய் பார்த்தா இந்த நாட்டம் முடிச்ச இடத்துக்கு தானே இவ்வளவு சீல் போட்டு. வசனம் சொல்கிறது அவருடைய உச்சமுக்காலை தொடங்கி உள்ளம் பாதம் வரை மட்டும் பருக்களால் பாதிக்கப்பட்டிருந்தான். சிலர் சொல்றாங்க அவருடைய வியாதி யானைக்கால் வியாதி பெரிய பருக்கள் உள்ள சீல்கள் வடிந்து கொண்ட நிலையில இருந்தது. பார்க்க கூட முடியாதபடி கண்கள் தெரியாதபடி பருக்கள் முகம் உடல் பாதம் எல்லா பகுதியும் நிரம்பி இருந்தன. சிலர் சொல்றாங்க தோல் பகுதி மஞ்சளும் பச்சையுமாக மாறி அரிப்பெடுத்து ஓட்டை வைத்து உரசி ரத்தம் வந்தாலும் அரிப்புக்காக தேய்த்து கொண்டே இருந்தான் என்று சொல்லுகிறாங்க. முழு சரீரமும் பருக்கள் நிறைந்து உருக்குலைந்து காணப்பட்டவனாக இருந்தான். அந்த பணக்காரன் நல்லா இருப்பான், நல்ல வீடா இருக்குன்னு பார்த்தோமே முகம் முழுவதும் பருக்கள் அரிப்பு தாங்க முடியாதவனாக இருக்கிறான். ரத்தம் வடியும் பருக்கள், அரிக்கும் பருக்கள், பச்சையும் மஞ்சளும் நிறமான தோள்களின் நிலை அவருடைய பருக்களுக்கு வரும் ரத்தம் சில அவன் கண்களுக்குள் போனது. கண்கள் காணக்கூடாதபடி போனது. முகம் உருவம் அறிந்து இருந்தது. அவன் சரீரம் மூடப்பட்டிருந்தது. யோபு வீட்டிலிருந்த மக்களோ மிக மோசமான நிலையில இருந்தார்கள். யோபு மிக துக்கமான நிலையில இருந்தான். கண்மானவில்லை. அவன் வீட்டுக்குள் போனவன் துரிதப்பட்டு விடுங்கள். நீண்ட நேரமாக அவன் வீட்டு கதவைகள் திறந்து வைத்து விட்டால் போதும் வெளியே இருக்கக்கூடிய வண்டு ஈக்கள் எல்லாம் வந்துவிடும். யோபு வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட பேசிடாதீங்க. அவங்க எல்லாருமே யோபுவை போல துக்கமாக இருக்கிறார்கள். யோபுவில் போடப்பட்டிருக்கும் எந்த கவரையும் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அவன் துணி எவ்வளவு பெரிது என்று பார்க்க வேண்டும் என்று முயற்சித்து விடாதீர்கள். யோபு வீட்டிலே தன் வீட்டிலே சொந்தமான நிலையிலே இருக்கக்கூடியவனாக இருந்தான். நான் பார்த்ததை நீங்கள் ஓர்ந்து பார்க்க மாட்டீர்கள். அது நறுமணமாக இருக்காது. அது வீச்சு பிடித்த ஒரு இடமாக இருக்கிறது. அப்படியா எங்களை ஏன் விளக்கெடுத்து இந்த வாழைப்பட்டியிலிருந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். யோபுடைய நிலைமை மோசமாக ஒரு அம்மையா சொல்லலை. சீர்கள் நாட்டம் இன்னும் தாங்க முடியவில்லை. இந்த இடத்துல அங்கே காதுகளால் கேட்கக்கூடாதபடி இருக்கிறது. மோசமான சூழ்நிலையிலே கண்கள் பூத்து போய் சோர்ந்து போன நிலையிலே அழுகை துக்கம் கண்ணீர் இருந்த இடமாக இருந்தது.
யோபு வீட்டுக்கு நான் உங்களை அழைத்து வர காரணம் என்ன தெரியுமா? பல காரணங்களுக்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் வாக்கு இதற்கு முன்பதாக இருந்தது போல் ஒரு நாளும் இருக்காது, இருக்கக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த காலையில் யோபு வீட்டுக்கு நேராக உங்களை ஒரு தடவையாவது நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று நான் விரும்பினபடினாலே உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஒரு ஆள் சொல்கிறேன், எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது யோபு வீட்டை பார்த்தே ஆக வேண்டும். தற்கொலைக்கு முன்பதாக போகிற நபர்கள் யாராவது இருப்பார்களா? ஒரு தடவையாவது யோபு வீட்டை பார்த்து விட்டால் போதும், அவர்கள் தற்கொலை செய்கிற எண்ணத்தை கைவிடக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். முதலாவது காரியம், யோபுவின் வீடு நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலை எப்ப வேணுமானால் உங்களுக்கு வரலாம். இப்ப நீங்க இருக்கிறது நிரந்தரமான நிலைகள். இந்த நிலையிலிருந்து திடீரென்று கூட நீங்கள் கீழே போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். காரணம், உங்க வாழ்க்கையில யாருடைய கைகளிலிருந்து நீங்கள் தண்ணீர் பருக வேண்டிய நிலை உங்களுக்கு எப்ப வரும் என்று நீங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆள் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நல்லது செய்திருந்தாலும் சூழ்நிலைகளும் காலநிலைகளும் மாற்றங்களை எப்போது வேண்டுமானாலும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. யோபுடைய வீடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இதுதான். ஐயா, நான் இப்படியே இருப்பேன் இல்ல, எப்ப வேணாலும் நான் கீழே போகலாம், மேலே போகலாம். ஒரு அந்நிய சொல்லுங்களேன், கண்ணிமைக்கும் நேரத்திலே இன்பத்தை துன்பம் விழுங்கி விடும் சூழ்நிலை வந்துவிடும். சந்தோஷத்தை துக்கமும் வந்து எடுத்து போட்டுவிடும், பலத்தை எடுத்து போட்டுவிடும், பலவீனம் மாற்றி வந்து அமர்ந்து விடும். நல்ல ஆரோக்கியத்தை சைலத்திலிருந்து எடுத்து விட்டு யாரிலிருந்து அந்த இடத்துல வாழ்வில் வந்து உட்கார்ந்து விடா. யோபின் வீட்டுக்கு நீங்கள் இங்கே விஜயம் செய்வது, நீங்கள் இருப்பது அப்படியே இருக்கும் என நினைத்துக் கொண்டிருப்பதிலே நீங்கள் மூழ்கி விட வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறும். ஒரு சொல்லுங்க, உங்க வெளித்தோற்ற அழகு எப்பயும் போல இருக்கும் நினைக்காதீங்க. அவை எல்லாம் வெளியாக காணக்கூடிய காரியங்கள் தான். அது எப்ப வேண்டுமானாலும் நம்மை விட்டு போய்விடக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யோபுவின் வீடு நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம் என்ன? நல்ல மனிதர்கள் கூட கஷ்டங்களுக்குள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இங்கே யோபுவை குறித்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நல்ல மனிதன், தேவனுக்கு பிரியமாய் நடப்பவன், பயப்படுகிற மனிதன். அங்கே தேவனுக்கு முன்பதாக நீதியாக நடக்கக்கூடிய மனிதனாக இருந்த போதிலும் அவன் துன்பப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. நீங்க நல்லவர்களாக இருந்தா கூட துன்பங்கள் உங்களை தேடி வரலாம். ஒரு ஆள் சொல்லுங்க, எவ்வளவு நேர்த்தியா ஜெபிக்கிற மக்களாக நீங்க இருக்கலாம், எவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், இன்னும் சில சூழ்நிலைகளாக நீங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது உங்களை வேதனைக்குள்ளாக்கும், அது உங்களை துக்கத்துக்குள்ளாக்கி விடும். ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, நான் ஏதோ கெட்டது செய்து விட்டு ஆதலால் கெட்டது வந்து விட்டது என்று நினைக்க கூடாது. ஒரு ஆள் சொல்லுங்க, யோபுடைய வீட்டிற்கு நீங்கள் விஜயம் செய்வது என்ன உங்களுக்கு கற்றுத் தருகிறது தெரியுமா? அங்கே 4வது பாடம். அங்கே முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நல்ல கஷ்டங்கள் எப்ப வேணாலும் வரலாம். அங்கே அடுத்ததாக நம்ம 3வது பார்ப்பது, உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை வைத்திருந்தாலும் கூட பிரச்சனையிலிருந்து வெளியே இருப்பீர்கள் என்பதற்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுடைய சீசர்கள்லாம் இயேசுவோடு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகுல இயேசு இருந்த போதிலும் அவர்கள் அங்கே அந்த புயலை சந்திக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். இயேசு என் கூட இருந்தா துன்பம் இல்லை, துன்பம் வராது, கண்ணீர் வராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. யோபு நல்லவன் தான், செபிக்கிறவன் தான், ஆண்டவர் அவன் குடும்பத்தை சுற்றி வேகத்தில் அழைத்து பாதுகாப்பான், இவன் நல்ல நேர்த்தியானவன் தான். ஆனாலும் கூட அவன் வாழ்க்கைக்குள்ளாகவும் அங்கே பிரச்சனை வந்தது. ஒரு அங்கே சொல்லுங்க, சீசர்கள் இயேசுவை வைத்திருந்த போது அவர்கள் படகு அங்கே புயலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர் இருந்தாலும் கூட பிரச்சனை வரும் என்பதற்கு தான் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அங்கே சொல்லுங்க. அடுத்ததாக யோபு வீட்டுக்கு நாம் ஏன் போக வேண்டும் தெரியுமா? இப்போது நாம் பார்க்க எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் நம்மை விட மோசமான நிலையிலே எப்போதும் யாரோ ஒருவர் இருக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் மோசமா இருக்கிறோம். ஆனா உங்களை விட மோசமான நிலையில இப்ப கூட யாரோ ஒருவர் யோபுவை போல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அவர்களுக்கு இணையானவர்களே கிடையாது. ஒரு ஆள் சொல்லுங்க, நிச்சயமாதான் நீங்க சொல்லுங்க. நினைக்கிறோம், ஐயோ அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, நான் தான் நல்லா இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் யோபுவை பாருப்பா, என் மகன் எவ்வளவு உத்தமனா இருக்கா பாரு, எவ்வளவு எனக்கு முன்பதாக நல்லவனா இருக்கான் பாரு, ஆனாலும் அவன் எவ்வளவு அனுபவிக்கிறான் பாரு, எவ்வளவு பணக்காரனா இருந்தா
தெரியுமா? நான் ஒருபோதும் நான் தான் அழுதுகிட்டு இருக்கேன், நான் தான் தனியா இருக்கேன், நான் தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் சுய பரிதாபத்திலேயே நான் மூழ்கிவிட இடம் தரக்கூடாது என்று யோபுவின் வீடு நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அழியை சொல்லுங்க, நினைப்போம் நான் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை என்னில்லை என்று பாடுகிற சுய பரிதாபத்தை இருந்து நம்ம வெளியே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அந்நிய சொல்லுங்க, சொல்லுங்க, சுய பரிதாபத்தை நாம் மாத்திரம் தண்ணீருக்குள் மூழ்குவது போல நினைத்து துயரப்படக்கூடாது. யாருமே பார்த்து வரல, யாருமே கண்டிக்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கிறாங்க, நான் மட்டும்தான் கப்பல்ல தனியா அப்படியே மூழ்கிக்கிட்டே இருக்கிறேன். எப்போதும் அங்கே யாரும் என்னை விட மோசமான நிலைமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருக்கத்தான் செய்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அங்கே சொன்னேன், நான் ஒரு முடிவுக்கு நேரம் வந்துட்டேன். நீங்கள் திரும்பும் ஒவ்வொரு தெரு முனைகளிலும் குறைந்தது ஒரு யோபுவையாவது நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு கோடியிலும் குறைந்தது ஒரு யோபுவையாவது நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு அண்டை வீட்டுக்கார மத்தியிலும் குறைந்தது ஒரு யோபுவையாவது நீங்கள் பார்க்க முடியும். யாரோ ஒருவர் உங்களை விட மிக மோசமான நிலையிலே இருப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். நான் யோபு வீட்டுக்கு போற நேரம் முதல் நான் ஒரு முடிவுக்கு நேரம் வந்துவிட்டேன். என் பிரச்சனையானது நான் நினைத்ததை விட பெரியதாக அது இல்லை. ஒரு அழிய நான் தான் பெரிய பிரச்சனையை தலையில் தூக்கிட்டு இருந்தேன். ஆனா யோபு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும், என்னை விட பெரிய பிரச்சனை உள்ளவன் ஒருத்தன் அங்கே என் பக்கத்திலே தான் இருக்கிறான். ஒரு அழிய சொல்லுங்களேன், யோபு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது, முன்பு நான் பார்த்தது போல என் பிரச்சனைகளை நான் நினைத்தது போல அவ்வளவு பெருசா இல்லப்பா என்று தெரிய வந்தது. அது மட்டும் கிடையாது, நாமும் யோபு வீட்டுக்கு போனபடியால் நாம் ஒன்றை புரிந்து கொண்ட மக்களாக இருக்கிறோம். முன்பு ஒருவரை நமக்கு நல்ல நண்பர்களாக தெரிந்தவர்கள் நாம் நினைத்ததை போல் அவர் நமக்கு ஏற்ற நண்பர்களாக இல்லை என்பதை தெரிந்து விடுகிறது. யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு எலிபாஸ், பில்காத், சோபா. அவங்க 3 நண்பர்களும் வந்தாங்க. யோபு 42 வருஷத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. 3 பேர் வந்து குருகுரு பார்க்கறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் வந்து அப்படியே பார்க்கிற ஒண்ணுமே பேசல. கடைசியில சொன்னாங்க, யோபாக்கு, யோபு நீ உத்தமன் நினைக்கிறியா? நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிற, அதனால கடவுள் உனக்கு என்ன பண்ணாரு? பதில் கொடுத்துட்டாரு, நியாயம் தீர்த்துட்டாரு. இல்லைன்னா இப்படி ஆகுமா? பிள்ளைகள் போவாங்களா, சொத்துக்கள் போவாங்களா, அதை விடியா உன் உடல் ஆரோக்கியம் இல்லையே, அப்ப கடவுள் தான் அவனை வந்து வாதிக்கிறான் என்று சொன்னார்கள். யோபு முன்னாடி இருந்ததை விட இப்ப மோசமான நிலைக்கு அவன் போயிட்டான். முதலையாவது வியாதி மட்டும்தான், இப்ப மனசுலையும் ஓ ஆமா அப்ப ஆண்டவர் என்னை விட்டு போயிருப்பாருங்கிற சந்தேகத்துக்கு நேரான இடத்துக்கு நேராக அவன் தள்ளப்படுகிற சூழ்நிலை வந்தது. ஒரு அழிய சொன்னாங்களே, யோபு வீட்டிலே விபத்து இருந்தது, சூழ்நிலை எல்லாம் மோசமாக இருந்தது, நாட்டம் நீச்சம் இருந்தது. அங்கிருந்த மனிதர்கள் உயிரோடு மாம்சம் கீழே விழுந்து உடைந்து விழுந்து கொண்டிருந்த உண்மைதான். இந்த மனிதன் சரீரம் அவ்விதமாக அழுகி நாட்டம் எடுத்தது உண்மைதான். ஆனால் கடைசியாக நீங்கள் யோபு வீட்டுக்கு போக வேண்டும். அப்பதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஜீவிக்கிற தேவனானதாவே யோபுவின் வீட்டின் நிலைமை மாற்றி சரியாக்க வரவில்லை. தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது நான் சாக போறேன்னு சொன்னாங்கன்னா, கற்பனை செய்ய போறேன், ட்ரெயின்ல போக போறேன், மருந்து குடிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, யோபுடைய வீட்டுக்கு அவங்களை கொண்டு வாங்க. ஒரு அழியா சொல்லுங்க. தூக்க மாத்திரைக்கு யாராவது அடிக்டா இருந்தாங்கன்னா, யாராவது வேற ஏதாவது காரியத்துக்கு அடிமையா இருக்காங்கன்னா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு முறையாவது யோபு வீட்டுக்கு வந்து போகலன்னு சொல்லுங்க. ஒரு அழியா சொல்லுங்களேன். ஆமா, அப்பதான் போய் தேவன் எவ்வளவு அவரை விசேஷப்படுத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். காரியங்கள் முடியாத போல தெரியாதவர்கள் போல இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் முடிய செய்கிற வல்லமையான தேவன் ஒருவர் அங்கே யோபு வீட்டுக்கு நேராக வறுமையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்களேன். ஆமா, யோபு சோர்ந்து போனது உண்டு. நீங்கள் நான் யோபு வீட்டுக்கு போயிருக்கிறோம். இப்போது நீங்கள் பிரகாசமான இடத்துக்கு நேராக வரப்போகிறீர்கள். வாசனையிலிருந்த இடத்துக்கு நேராக நீங்கள் போக போகிறீர்கள். நீங்கள் வாடிப்பட்டி மனதிற்கத்தின் சபைக்கு நேராக போக போகிறீர்கள். ஆனால் இப்போதே போய்விடாதீர்கள். இப்போது நீங்கள் போய்விட்டால் யோபுவை அங்கே கஷ்டப்படுகிறவனாகவே அவனை விட்டுவிட்டு போகக்கூடிய நபர்களாக மாறிவிடுவீர்கள். இப்போதே நீங்கள் போய்விட்டால் அவன் வியாதிப்பட்டு இருக்கும்போதே நீங்கள் அவன் வீட்டை விட்டு போனவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனால் நீங்கள் போய்விடாதீர்கள். அது அவனுடைய பாதி வரலாற்று கதையாகத்தான் இருக்கிறது. மீதி வரலாற்று கதை இப்போதுதான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒரு அழியா சொல்லுங்க. யோபு 13
அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. ஒருவர் யோபு 14:14 எடுத்து வைத்துக் கொள்வோம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்கள் காதுல அவன் சொல்லுகிறதை நல்லா கேட்கும் வரை நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இவன் துன்பம் இருந்த போதிலும் யோபு சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. மிச்சம் ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருப்போம். நம்மளாம் நிறைய ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தா எடுத்துக்கிட்டே இருந்தா ஆண்டவர் பத்தி சொல்லவே மாட்டோம். ஆண்டவரே இருக்கீங்களா, என்னை விட்டு போயிட்டீங்களா? எல்லாம் எடுத்த பிறகும் அவர் என்னை சாகடிச்சா கூட பரவாயில்ல, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் எடுக்க மாட்டேன். தலைவரை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். யோபு தன் சொந்த வாயாலே உதட்டாலே சொன்னாயா. யோபு 14:14 வாசிங்க. அவன் என்ன சொல்றான்? யோபு 14:14 வாசிங்க பார்க்கலாம். 14 14 எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறேன். அவன் என்ன சொல்றான்? இந்த வியாதியிலே நான் மறிக்க மாட்டேன், இந்த போராட்டத்திலே நான் மறிக்க மாட்டேன், இந்த இருளிலே மறிக்க மாட்டேன், இந்த தரித்திரத்திலே மறிக்க மாட்டேன். எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்காக ஒரு அல்லையா ஏன் ஆண்டவரை கொண்டு போடுவாரு. ஆனால் அவர் கொண்டு போட்டால் நம்பிக்கை விட மாட்டேன். ஆனால் அவர் சாகடிப்பதற்கு முன்னாடி எனக்கு ஒரு மாறுதலை அவர் கொடுப்பார் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. இவ்வளவு வியாதிகள் பற்றியும் யோபு வீட்டில ஒரு நம்பிக்கை இருந்ததையா, என் ஆண்டவரை தனியாக விட மாட்டார், என் ஆண்டவர் வியாதியை மறிக்க விட மாட்டார், என் ஆண்டவர் இறப்பினராக வருவார் என்று நம்பினான். ஒரு அல்லையா சொல்லுங்க. இன்னும் அங்கேயே கொஞ்ச நேரம் இருப்பீர்களானால், அங்கேயே இருக்கும்போதுதான் நீங்க அந்த இடத்துல ஒரு பிரகாசம் வருவதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீண்ட நேரம் நான் எடுத்துவிட்டேன் என்று உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் சில சோர்ந்து நீண்ட பிரயாணமானதால் தூக்கம் கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு சிலருக்கு. ஆனால் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க, கொஞ்சம் போதுமான நேரம் யோபு வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் இங்கே ஒரு நிமிடம் கூடுதலாக இருந்து விட்டால் கர்த்தரே இங்கே யோபு வீட்டுக்குள்ளாக நுழைவதை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். ஒரு முறை இங்கே எல்லாம் பிரியமான சூழ்நிலைதான் இருந்தது. கர்த்தர் வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் வரும்போது கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். இன்னும் சில நேரங்களில் இருப்பீர்களா, இருள் திரும்பி வெளிச்சமாக மாறப்போகிறது, தூக்கம் மாறி அங்கே சந்தோஷமாக மாறப்போகிறது, வியாதிகள் மாறி அங்கே ஆரோக்கியமாக வரப்போகிறது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே எல்லாவற்றையும் முழுமையாக மாற்றக்கூடியவராக இறங்கி வரப்போகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக இருந்து விட்டீர்களானால் அப்பதான் தெரியும் எவ்வளவு மோசமான போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரால் எல்லாவித கண்ணீர்களையும் துடைத்து போடக்கூடிய வல்லமையுள்ளவர் இருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்தவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய வியாதி தேவன் எடுத்து போட்டவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையின் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அங்கே யோபு வீட்டிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்க. யோபு வீட்டில் இருந்த நம்பிக்கை என்ன தெரியாமலே நீங்க போய்விடாதீங்க. இப்பொழுது போய்விட்டீங்கன்னா நீங்கள் யோபு வீட்டில் இருந்த நம்பிக்கை என்ன என்பதை நீங்கள் தெரியாத, அந்த ஞானத்தை தெரியாதவர்களாகவே நீங்கள் போய்விடுவீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்ட இருளையும் வெளிச்சமாக மாற்றுவார். எவ்வளவு கம்மு இருட்டையும் நடு நிசையையும் அவர் நடுப்பகலாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்பதான் தன்னுடைய படுக்கையை விட்டு வெளியே நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். யோபு தன் அறையை விட்டு முன்பு எப்போது இருந்ததை விட மிக பலவானாக எழும்பி ஆரோக்கியமுள்ளவனாக எழும்பி வருகிறதை என் தேவனாகிய கர்த்தரே அவனை நடக்கச்சதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் துயரமான எல்லாவற்றையும் இன்பமாக மாற்றுவரை நீங்கள் அங்கேயே இருக்கிறீர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றுவதை தேவ பிரசன்னத்திலேயே தேவன் போட்டதான உங்கள் அந்த இருட்டறையிலேயே நீங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதை தான் யோபு செய்தார். என் ஆண்டவர் என் நாளை
எடுத்து சொல்லினாலும் பரவாயில்ல, என் மாம்சம் அழியினாலும் பரவாயில்ல, அவருடைய நான் நம்பியா பின்னாடி இருப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கேயே தங்கி இருந்தான். ஒரு அங்கே சொல்லுங்க, யோபு இருந்த அறைக்குள்ளாக என் ஆண்டவர் நுழைந்தவராக இருந்தார். ஒரு அங்கே சொல்லுங்க, நீ இருக்கக்கூடிய எந்த விதமான இருளான அறையாயிருந்தாலும் என் தேவனால் சொல்ல முடியாத அறை என்பதை இந்த உலகத்தில் இல்லை. என் ஆண்டவர் பூட்டி கிடக்கிற இடத்துக்குள்ள கூட அவர் அந்த பூட்டை உடைக்காமலே கதவை திறக்காமலே உள்ளே வரக்கூடியவராக இருக்கிறார். நாம் போதுமான நேரம் யோபின் வீட்டில் இருந்து விட்டோம். இப்ப நம்ம சபைக்கு நேராக நாம் போகலாம். முன் வரிசைக்கு நேராக நீங்கள் நானும் வந்து சாட்சி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். உன்னை வந்து உங்க சிந்தனையில் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வந்து எங்களுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும்படி உங்களை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஓய், இந்த இடத்துக்கு நேராக யோபுவே, முன்னே வந்து எங்களுக்கு என்ன என்ன சொல்லும்படி உன் சிந்தனையில வைத்திருக்கிறாயோ அதை சொல்லும்படி முன்னே வா யோபுக்களா என்று நான் அழைப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு அங்கே சொல்லுங்க, இந்த நாள் எவ்வளவு இருளான நாளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாரமான சுமைகளாக இருந்தாலும் தேவனோடையே சேர்ந்து நீ நின்று விட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் மேலேயே உங்கள் கருத்தைகள் வைத்து விட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் மேலேயே உங்கள் நம்பிக்கையை பதிய வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அவரே உங்கள் சூழ்நிலையும் தலைகளாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் என் வழியாக வந்தது உண்மைதான். பல நாட்கள் நான் அழுது கொண்டிருந்தது உண்மைதான். பல நாட்கள் என் சரீரத்திலிருந்து இரத்தம் எல்லாம் வெளியே போனது உண்மைதான். பல இரவுகள் தூங்காமல் தவித்தது உண்மைதான் என்று சொல்லி உங்களில் சிலர் எத்தனை பேர் என் ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்று யோபுவை போல முன்னே வந்து சாட்சி சொல்லக்கூடிய நபர்களாக இருக்க போகிறீர்கள். காரணம் இயேசுவே எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் தேவனாக இருக்கிறார். ஒரு யோபுவை அவரை சரி செய்வாரானால் இன்னும் ஒரு காரியத்தை அவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையிலே புயல்கள் வந்து வீசியது, நண்பர்கள் வந்து குறை பேசினார்கள். இவ்வளவு தூரம் வர காரணம், நான் உயிரோடு இருக்க காரணம், யோபு தன் ஆத்துமாவை சொன்னார், என் ஆத்துமாவே நீ கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார் என்று சொன்னார். கர்த்தர் உனக்கு உன் பொருளுடைய பாதைகளை அவர் ஏற்படுத்துவார் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை இந்த இருட்டறையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி யோபு தன் ஆத்துமாவை பார்த்து பேசக்கூடியவனாக இருந்தான். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நான் அந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். அவர் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் என் பிரச்சனை மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. என் பிரச்சனை மாத்திர உன் பிரச்சனை மாற்றுவாரு. அல்லேலூயா. நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறியோ சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எதற்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அது எல்லாவற்றும் அவரே வழியை வந்தே அதை சரி செய்வார். ஒரு அழியா சொல்லுங்க, அவர் என் விடாய்த்த ஆத்மாவுக்கு கற்பாலை போன்றவர். இயேசுவே என் புயல் நேரத்திலே நான் பாதுகாப்பை தந்து பாதுகாப்பின் இடமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க, இயேசுதாங்க. சில நேரத்தில் நண்பர் இல்லாமல் போகலாம், உறவினர் இல்லாமல் போகலாம். இயேசுதான் உங்களை சரி செய்யக்கூடியவர், கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க. ஆமா, சில நேரத்தில் நம்ம தனியா இருப்போம், யாருமே நம்ம கண்டுக்கலையே அப்படின்ற இடத்துல யாருமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம இருக்கும்போது தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க. இப்போது உங்களுக்கு எதுவும் என்ன நடக்கிறது என்று புரியாத நபர்களாக இருக்கலாம். யோபு போல யோபு நினைச்சு கூட பார்க்கல, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நல்லா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த இழப்பு, எனக்கு ஏன் இந்த சோகம், எனக்கு ஏன் இந்த வறுமை, எனக்கு இந்த வியாதி என்று முதல்ல ஆரம்பத்தில் புரியாதவனாக இருந்தான். நான் ஒன்று வரும், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அழியா சொல்லுங்க. யோபின் பிரச்சனை எதற்கு வந்தது என்று முதல்ல அவனுக்கு தெரியல. பின்பதாக தான் அது தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவே நடந்தது. தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கும் உறுதியை சாத்தான் சோதிக்கும்படியாக தேவன் என் மேல் நம்பிக்கை வைத்ததால் நான் அவரை வெட்கப்படுத்தவில்லை என்று ஒரு நாள் உங்களுக்கு எனக்கும் புரியக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியவராக இருக்கிறோம். தெரியல, ஆண்டவர் அவர் மேல் நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை எந்த அளவு நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்காக பிசாசை பார்த்து சொன்னாரு, யோபு கிட்ட அவன் உயிரை மட்டும் இருக்கிற எவனாலும் எடுத்துக்கோ, பிள்ளை எடுத்துக்கோ, எவனாலும் ஆரோக்கியத்தை எடுத்துக்கோ, அவனுடைய குடும்பத்தை எடுக்க வேலைகளை எல்லாத்தையும் நான் பிடிக்கிறேன், ஆனா உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆன போது அவன் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உண்மையானது என்று யோபு மேல நம்பிக்கை வைத்து அதே ஆண்டவர் இந்த காலத்துல உங்க மேல அவர் நம்பிக்கை வைக்க விரும்புகிறார். நீங்க அவர் மேல
மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக அவர் நம்பிக்கையோடு பிசாசை பார்த்து சொல்றாரு, இந்த வாடி குட்டில எத்தனை பண்டிகை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிடிசிகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிரமாணங்கள் வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவன் நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று உங்களுக்காக பிசாசுகிட்ட சவால் விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நான் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் ஆண்டவர் நம்ம மேல வைச்ச நம்பிக்கையை அங்க ஒருபோதும் தோற்கடித்து விடக்கூடாது. நான் தவறு செய்யும் போதுதான், நான் பிசாசுக்கு கீழ்ப்படியும் போதுதான், என் வாயை வேண்டாத காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் என் ஆண்டவருக்கு தோற்கிட்டு இருக்கிறாய் என் பிசாசு கிட்ட. இனிமேல் என் ஆண்டவர் தோற்கக்கூடாது, அந்த பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கரங்களை தட்டி கத்தரை நான் தோற்கடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு புரியாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிற பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவன் கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். யோபு அவருடைய முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமை 2 மடங்கு என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? என் ஆண்டவரை உயர்த்துவோம். அவன் முன்னாடி இருந்ததை விட ஆண்டவர் டபுள் போர்ஷன் ராசியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் வெட்கப்படுத்தாதபடினாலே ஆண்டவர் அவனுக்கு பிசாசு எடுத்ததை விட 2 மடங்காக கூட்டி கொடுத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் ஏமாத்தமா இருந்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதை விட ஆண்டவர் நாளத்தனியாக நண்பர்களை ஏமாற்றி விடலாம், உங்களுடைய பிள்ளைகளை ஏமாற்றி விடலாம், கூட பிறந்தவரை ஏமாற்றி விடலாம். ஆண்டவரை ஏமாற்றாத தேவனாக இருக்கிறார். நான் இதைத்தான் யோபுவின் வீட்டிலே பார்த்தவனாக இருக்கிறேன். என்னோடு வந்து பார்த்தவங்களுக்கு மிகவும் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் நானும் திருக்கோடியில் இருக்கிற யோபுக்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருக்கோடியில் இருக்கிற அந்த யோபுக்களை பார்த்து அந்த 3 நண்பர்கள் பரியாசம் பண்ணினார்களே, குத்தி பேசினார்களே, அதற்காக அல்ல. அந்த யோபுவோடு கூட யோபு நம்பிக்கை வைத்த அந்த தேவன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்க முடியாதே. யோபுடைய சூழ்நிலையை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் மாற்றியது போல உங்க ஒரு சூழ்நிலை மாற்ற இன்னைக்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்க சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற சர்வ வல்லமை அவருக்கு உண்டு. அவனுக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது. அது எல்லாம் போன பிறகும் அந்த கிழக்கத்து புத்திரர்களே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அவர் மாறினார். ஒரு அழியாச்சவர்களே யாரை போனது? அவனுக்கு திரும்ப பிள்ளைகள் பிறந்தார்கள், அவனுடைய நண்பர்களால் திரும்பி வந்தார்கள், அவனுடைய சொத்துக்கள் திரும்பி வந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவன் மரித்தான் என்று பைபிள் சொல்கிறது. ஒரு அழியாச்சவர்களே சொல்லுகிறேன். யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் ஆண்டவரை அவன் உறுதியாய் நம்பிக்கை வைத்தபடினாலே. ஒரு அல்லையா? உங்க பிரச்சனையை பெருசு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு துன்பம் வராது நினைக்காதீங்க, வரும். அதன் மத்தியில் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு அல்லையா? எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து கொள்வோம். இந்த காவல் ஆண்டவரை யோபுவின் வீட்டின் மூலமாக, வீட்டுக்கு வந்ததன் மூலமாக நான் இவ்வளவு நிறைய காரியங்களை கற்றிருக்கிறேன்.